வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் எல்லாம் முன்னாடி பண்ணிவிடுவேன். இப்போ கொஞ்சம் நடுவில் மழை சீசன் வந்ததுனால பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா ஆயில் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு லஞ்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் ரொம்பவே சிம்பிள் தான். ரசம் வச்சுட்டு பிளாக் சுண்டல் நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை கிரேவி மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் வந்துட்டு லஞ்ச் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. வீட்லேயுமே எல்லாருக்கும் கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால சிம்பிளாக இதோட முடிச்சாச்சு. போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா பெட் கவர்ஸ்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பொங்கல் ஒர்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதையுமே முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்துட்டு பெட் கவர்ஸ் எல்லாத்தையும் போட்டு வாஷ் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சாச்சு. இப்போ காய வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் போல் வந்துட்டு நல்லா காஞ்சி வந்துடும். ரசம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிளகு சீரகம் அரைக்கும் போதே தக்காளியுமே சேர்த்து வந்துட்டு அரைச்சிடுவேன். ஸோ இந்த அரைச்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் நல்லா புளி சேர்க்கும் போதே நல்லா வந்துட்டு அதையுமே கரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரசம் சூப்பராக இருக்கும். பிளாக் சுண்டல் கிரேவியுமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.